ஜெய் ஹிந்த். Happy Independence Day to all. Happy Independence Day. ஹாப்பி இண்டிபெண்டன்ட் டேஸ். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர வாழ்த்துக்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும். சுதந்திர தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும். இந்தியா குடிய சுதந்திரம் வாங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நான் தெரியாது. உனக்கு தெரிஞ்ச சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எத்தனை வருஷம் ஆச்சு? கண்டிப்பா தெரியாது. 77 ஒரு 58 வருஷம். 57. திடீர்னு கேட்டா எப்படி முடியும்? இப்படில டக்குனு கேட்டிங்கன்னா எப்படி சொல்றது? 77. கூகுளில் தானே சர்ச் பண்ணி சொல்றோம். 1947ல வாங்கினோம். 79 வருஷம் ஆகுது. இல்லை கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் இல்லை. 42 40 75 மேலே 78. 70 வருஷம் ஆயிடுச்சு. 80 வருஷம். 80 இது 80 தான் சொல்கிறாங்க. 80 இந்தியா சுதந்திரம் வாங்கி கரெக்டாக 80 வருஷம் ஆச்சு. இந்திய சுதந்திர 80வது தின வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முடிகிறது, 79 வருஷம் முடியுது, 80வது வருஷம் ஆரம்பிக்குது. சரி, இந்தியா சுதந்திரம் வாங்கி 87 ஆண்டு ஆகுது. இன்னும் என்ன மாறினா நல்லா இருக்கும், எது மாறல, எது மாறினா நல்லா இருக்கும்? சுத்தமாக ஜனநாயகமே மாறல. இந்த கேள்வி நீங்கள் எங்களுக்கு கேட்கக்கூடாது, இங்கே வசிக்கிற மக்கள் கேட்கணும். மாறேண்டது நிறைய இருக்கு. ஆனா என்ன எது சொல்றதுன்னு முடியாம இருக்கு. ஏதோ ஒன்று நிறைய மாறேண்டது இருக்கு. நிறைய விஷயம் மதவரமாகவும் இதெல்லாம் நிறைய மாறேண்டது இருக்கு. இந்தியா மாற வேண்டியது. மாறேண்டது இருக்கு. இப்போ எங்களுக்கு தான் என்ன வேணும் என்ன தேவைன்னு அவங்க தான் பொறுமையாக நின்று சாதிக்க முடியும். நாங்கள் எது சொன்னாலும் நடக்க போகிறதில்ல. குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முழுது படித்ததை வச்சு நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சதா அர்த்தம் கிடையாது. குடும்பத்தையும் பார்க்கணும். குடும்பம் இல்லைன்னா எதுவும் கிடையாது. குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது. மாற்றம் வருது, நிறைய மாற்றம் வருது. நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். மலேசியா கிளைங்கலேருந்து வரோம். இன்ன வரைக்கும் ஊழல் மாறணும், அவ்வளோதான். மாறாமல் இருக்கணும், ஒற்றுமை நிலைக்கணும். உங்கள் குடும்பத்தை பார்க்கணும். அதுக்கு அடுத்த வட்டம் உங்கள் ஊர், அதுக்கு அடுத்தது நாடு. அப்படி போகணுமே தவிர நாட்டை மட்டும் தனியாக காப்பாற்ற முடியாது யாராலையும். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மந்திரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்ப்பாட்டத்தில், ஒரு போராட்டத்தில். இன்னைக்கு ஆரம்பித்த இளைஞர்கள் தான். அதுவே பெரிய விஷயம். அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த 14 நாள் தியாகம் பெரிய தியாகம். எதுவுமே மாற மாட்டாங்க, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இன்னமும் இது மாற நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது மாறினா மக்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் நல்லா இருக்கும். ஆட்டோக்காரன் இன்னும் இப்படி ஆட்டோக்காரன் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். சுதந்திரமாக 80 வருஷம் ஆச்சு, இன்னும் நாங்கள் ஆட்டோவை தான் ஓட்டிக்கிட்டே கிடக்கிறோம். இன்னும் இன்க்ரிமெண்ட்டே ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நல்ல விஷயங்கள்லாம் மாற்றம் வருது. ஏதாச்சும் ஒன்றுனா விஜய் இப்போ முதலமைச்சராக வந்திருக்காரு.